என்னுடைய தாத்தா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் 1931 நான் பார்க்கல, வெறும் எங்களுடைய கிராமத்துல இருந்து இங்க பஞ்சத்திற்காகவும் தீண்டாமைக்காகவும் இலங்கைக்கு ஓடி இருக்காரு. அவர் 31 போய் அங்க எங்க அப்பாவை படிக்க வச்சு அங்க ஒரு நல்ல வேலைலாம் பார்த்து எங்க அப்பா ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இங்க வந்தார். இங்க வந்து விவசாயம் பார்த்தார், தொழில் பண்ணார். அவருக்கு நான் 8வது பையன், எங்க அப்பாவுக்கு நான் 8வது பையன். நான் வழக்கறிஞராக பணிபுரிந்து நாடாளுமன்றத்திற்கு 31 வயசுல போய் 33 வயசுல மத்திய இணையமைச்சராகி 2-3 முறை நாடாளுமன்றத்தில் கேபினெட் அமைச்சராக இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் என் தாத்தாவுக்கு இந்த படிப்பு ஏன் வரல? உனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னான், இந்த சாதிக்கு வராதுன்னே சொன்னான், இந்த சாதிக்கு ஆங்கிலம் வராதுன்னு சொன்னான். நான் தனியார் கல்விக்கு போனதே கிடையாது. நான் முழுக்க அரசாங்க கல்லூரி, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து அரசாங்க சட்டக்கல்லூரி படித்தேன். நான் பேசிய ஆங்கிலத்தில் நாடாளுமன்றத்தில் வியந்து பார்த்தவங்க இருக்கிறாரே தவிர வித்தியாசப்படுத்தி இவனுக்கு ஒண்ணு தேனான்னு எவனாலும் சொல்ல முடியாது. அப்ப முடியும் எல்லாராலும். ஆனால் இந்த மதமும் இந்த சாதியும் உங்களுக்கு மறுத்து இருக்கிறது, நீ படிக்காதன்னு. அப்ப ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம வந்து அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்து கொடுத்தார். ஆக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் சமூகத்தை பற்றிய அக்கறை மாணவர்களுக்கு இருந்ததால் இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கலைஞர் எழுதினார்.